வணக்கம், வெல்கம் பேக் டு நிலாமலர் டிசைனர் ப்ளவுஸ். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆன்லைன் மூலயமா நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். 9566531307ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களோட பட்ஜெட்குள்ளார கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பேக் நெக் டிசைன் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இப்போ இது ஒரு ஸ்கேல் அப் கட் ஒர்க் மாடல். இதுக்காக நான் வந்துட்டு இந்த பேட்டர்ன் கட் பண்ணி அதை நான் ட்ரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேக் நெக் டெப்த் 8 இன்ச்சு, அகலம் 6 இன்ச் அகலம் வரும். சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்கேல் அப்பில் 2 சுகர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் பிராண்ட் வந்துட்டு பிரிஸ்டோ பிராண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி. ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது லைலான் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைலான் த்ரெட் பெஸ்ட்டாக ஸ்விங் த்ரெட் பெஸ்ட்டான்னு கேட்டால் ரெண்டுமே ஓகே தான். லைலான் த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தான் அயர்ன் பண்ணணும். லைட்டாக வந்துட்டு நீங்கள் அயர்ன் பண்ணும்போது அந்த லைலான் த்ரெட்டில் பட்டா கூட டக்குன்னு கட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி வந்துட்டு லைலான் த்ரெட்டு ஸ்விங் த்ரெட்டுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. லைலான் த்ரெட்டில் ஒர்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இது சில பேருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அது வளவளன்னு இருக்கிறதுனால கையில் சில பேருக்கு வேர்க்குமா, அதை வலிக்கிட்டு போகும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட கம்ஃபர்ட் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்விங் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, லைலான் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எதில் ஒர்க் பண்ணால் ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது முடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வந்துட்டு 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போதுமே நான் செயின் ஸ்டிச் 4 இது தான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பீட்ஸ்லாம் அடிப்படாமல் இருக்கும். 3 இல்லைனா 4 லைன் செயின் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலப்பை ஒட்டி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸில் இப்போ பிரிஸ்டோ இல்லாமல் கபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு 300 ருபீஸ் வந்துட்டு ஒரு பேக்கெட் சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு ஒர்த்தானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. குவாலிட்டி வைஸ் நல்லா இல்லை. அது ஈவனாக பீட்ஸ் எல்லாமே ஈவனாக இல்லை. பீட்ஸ் எல்லாமே கருத்து போயிருக்கு. 8 ஸ்டார் வந்துட்டு என்ன குவாலிட்டியில் இருக்குமோ அதே குவாலிட்டியில் தான் கபடி இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போகாமல் இருக்கிறது பெட்டர். கபடி பிராண்ட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப ஒஸ்ட்டு தான். அவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்துட்டு பீட்ஸு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு குவாலிட்டியே இல்லை. 300 ருபீஸ்க்கு அது வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம இதுக்குள்ளார இன்னர் சர்க்கிள்குள்ளார ஒரு சின்னதாக சர்க்கிள் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணி அதுலேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்குள்ளார நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லேசி டேசி ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணுறோமோ அந்த அளவில் பாதியில் ஒரு ஸ்டிச் பண்ணி அங்கே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போடும்போது லூப் மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஜர்தோசியை ஆஃப் ஜர்தோசியில் ஒரு ஸ்டிச் போடுங்க. போட்டு அங்கே குட்டியாக இன்னொரு ஸ்டிச் போட்டு டேன் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது அப்படியே நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு குட்டியாக ஒரு ஜர்தோசி அந்த லூப்புக்குள்ளேருந்து நம்ம அந்த ஜர்தோசியை வெளியில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் எஃபெக்டில் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லேசி டேசி ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் நார்மல் நீடில்லையும் போடலாம். நார்மல் நீடிலில் போடும்போது இதே மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆரி நீடில் வந்துட்டு உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நார்மல் நீடில்லே வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஜர்தோசி ஒர்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப பொறுமையாக தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜர்தோசியில் நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக ராயல் லுக்கில் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஜர்தோசி பர்சனலி ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 mm கோல்டு கலர் ரவுண்ட் சக்கரை வச்சுருக்கேன். அதை நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் ஃபெவிக்ரில் வச்சு ஸ்டிக் கூட பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக ஒரு கம் வச்சு ஃபெவிக்ரில் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் விழாது. நீங்கள் அதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி டைம் வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க.
அதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்கேலப்பில் இந்த டிசைன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜர்கான் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ஜர்கான் ஸ்டோன் இருக்குது, ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோன் இருக்குது. இப்போ நிறைய மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஜர்கான் ஸ்டோனை தான் நீங்கள் ஜர்கான் ஸ்டோன்னு போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாவே பிளாஸ்டிக் ஜர்கான் ஸ்டோனை ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோனோட விலைக்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க. ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோனுங்கிறது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த ஜர்கான் ஸ்டோன் பேக்கெட்டு. இதோட நேம் பார்த்துட்டிங்கன்னா AAA ஸ்டோன்னு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிங்க. லூஸில் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் ஜர்கான் ஸ்டோனை கூட ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோன்னு கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் ஜர்கான் ஸ்டோன் விலை ரொம்பவே கம்மி தான். ஸோ நார்மல் குந்தன் ஸ்டோன் மாதிரி. ஸோ அதை பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போது இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக ஸ்கேலப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக வளைவாக வந்துட்டு ட்ரா பண்ணி அதில் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். சுகர் பீட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது பார்த்து நீங்கள் வந்துட்டு நிறைய மார்க்கெட்டில் சுகர் பீட்ஸ் வருது. ஸோ பார்த்து வந்துட்டு எந்த சுகர் பீட்ஸ் பெஸ்ட்டுங்கிறத பார்த்து பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் அதை சுற்றி நம்ம கொடுக்கணும். ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அந்த எட்ஜஸில், வளைவோட எட்ஜஸில் வந்துட்டு 3 முட்டு மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அது மேலே வந்துட்டு அவுட்லைனுக்காக தின் ஜர்தோசி, கோல்டு கலர் தின் ஜர்தோசி கொடுக்குறேன். ஜர்தோசி கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக வந்துட்டு கொடுங்க. எப்போதுமே நீடியில் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. லைட்டாக கூட சாய்க்கக்கூடாது. அழகாக கண்டினியூவாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜர்தோசி கொடுக்கும்போது நல்லா நீடியில் உள்ளார இறக்கி அதில் நம்ம த்ரெட்டை மாட்டி தான் வெளியில் இழுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு சிக்காமல் வரும். நீங்கள் ஜர்தோசி இல்லாமல் இதுக்கு ஜரி த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது சென்டராக நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு லக்கான்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கேன். லக்கான்ஸ் வந்துட்டு ஒரு கோன் ஷேப்பில் லக்கான்ஸ் வரும். நான் சொல்கிறேன், அது வந்துட்டு லாஸ்ட்டாக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்துட்டு நம்ம இதுக்குள்ளார லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்காக நான் ஆஃப் ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த 2 சைட்லேயும் நம்ம இந்த கலர் வச்சு கொடுத்துட்டு சென்டராக இருக்கிறதுல ரெட் கலர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இருக்கிற கேப்லையும் நம்ம 5 mm கிளிப் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வளைவுகளெல்லாம் வந்துட்டு இருக்கிற கேப்பில் ஒரு டியூப் பீட்ஸு 3 mm ஆஃப் ஒயிட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். 3 தான் கொடுத்துக்கிறேன். இது போல் இங்கே இது போல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கேலப்பில் இருக்கிற இந்த சென்டர் கேப்பில் 6 mm கிளிப் ஸ்டோனு, க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் சென்டராக. இப்போ நான் இங்கே க்ரீன் கலர் ஸ்டோன் வந்துட்டு கஸ்டமர் கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டோன் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நான் இந்த ஸ்டோன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் லோடிங் போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜர்தோசி கூட கொடுக்கலாம். நான் இங்கே வந்துட்டு கிளிப் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கேப் விடாமல் அந்த சுகர் பீட்ஸ் வச்சே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இது பார்க்க இன்னும் ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ இந்த லக்கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜர்தோசி வளைவாக வர்றது அந்த இடத்துல ஜர்தோசி கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜர்தோசி தான் வரும். இந்த லக்கான்ஸ் வந்துட்டு மொத்தம் ஒரு 6 லக்கான்ஸ் வந்துட்டு நமக்கு செய்யணும். சின்னது கொஞ்சம் பெருசு, அதை கூட கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா ஒரு டேசல்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா 3 லக்கான்ஸ் வரணும். அந்த மாதிரி வரணும். கஸ்டமர் வந்துட்டு கஸ்டமைசேஷனாக கேட்டிருந்தாங்க. கோன் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு வரும் இந்த லக்கான்ஸ். ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே ரொம்ப இந்த லக்கான்ஸ் ஈஸி தான். நீங்கள் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு
கரெக்டாக இருக்கும் சைஸில். இதுலேயும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு லக்கான்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் காட்டுமோ இல்லைன்னா உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வளைவுகள்லேருந்து சென்டராக வந்துட்டு லைன்ஸ் வந்துட்டு அந்த எட்ஜில் போயிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எட்ஜில் போயிட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கணும். நம்ம அதுலேயும் நம்ம சுகர் பீட்ஸ் தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி தான். லக்கான்ஸ் மேக்கிங் நமக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கணும், அதே டைமில் ரொம்ப ஈஸியான லக்கான்ஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது ரொம்ப வந்துட்டு கிளாசிக்காக இருக்கும் இந்த லக்கான்ஸ் வந்துட்டு. நமக்கு இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த இருக்கிற கேப்குள்ளார நான் சக்கரி வச்சுருக்கேன், 4mm சக்கரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஜமிக்கி வச்சு போட்டிருக்கேன். அப்புறம் அங்கங்கே சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற சைஸு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இது அதோட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான லக்கான்ஸ் தான். இப்போ இதில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த லக்கான்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த டியூப் பீட்ஸ்க்கு மேலே வந்துட்டு நான் ஐ ஷேப் ஸ்டோன், மல்டி கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வந்துட்டு 8K சைஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதை சுற்றி அவுட்லைன் ஜர்தோசி கொடுக்குறேன். அந்த ஜர்தோசியை வந்துட்டு நம்ம மேலே வந்து வரும்போது கொஞ்சம் பேஸ் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அங்கே ஜர்கான் ஸ்டோன் வரும். அதுக்காக நான் சக்கரி கொடுக்காம ஜர்தோசிலேயே இதிலே கண்டினியூவாக பேஸ் மாதிரி ரவுண்டாக வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஜர்தோசி இல்லாமல் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு கூட சிம்பிளாக முடிச்சிடலாம். இது கொஞ்சம் கிராண்டான ஹெவியான ஒர்க்கு. இங்கே மேலே வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் வரும். எப்போதுமே நம்ம ஜர்கான் ஸ்டோன் இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரி ஸ்டோனுக்கு மேலே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்கரி யூஸ் பண்ணாமல் இது போல் ஜர்தோசிலே வந்துட்டு பேஸ் மாதிரி கொடுத்து அதில் கூட கொடுக்கலாம். அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஸ்லீவ் டிசைன் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம கோல்டு கலர் ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த நெக்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே புட்டாஸ் கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதில் சென்டராக வந்துட்டு 3mm ஆஃப் ஒயிட் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு 4 சைட்லேயும் வந்துட்டு நம்ம லேசி ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஜர்தோசியில் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இது ஒரு ஃப்ளவர் எஃபெக்டில் வர ஒரு ஜர்தோசி, ஒரு புட்டாஸ் இது. ஜர்தோசியில் இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். இதை வந்துட்டு நீங்கள் நார்மல் நீடில்லையுமே ட்ரை பண்ணலாம். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு டியூப் பீட்ஸு, ஆஃப் ஒயிட் பீட்ஸு 3mm அங்கங்கே இந்த சென்டரில் கொடுத்துக்கணும். அவ்வளோதான் இந்த புட்டாஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த புட்டாஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி புட்டாஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு ஹிப் பெல்ட்டு. இதோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 16 இன்ச் ஹிப் பெல்ட்டு. இதுலேயும் நான் வந்துட்டு பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸு அப்புறம் வந்துட்டு சக்கரி ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். சென்டராக வந்துட்டு திலகம் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி இது பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்மளோட லக்கான்ஸ் சொன்னேன் இல்லையா, அது போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால தான் நான் ஜஸ்ட் அதை காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் நெக்கு, இது ஹிப் பெல்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபேப்ரிக் வந்துட்டு 1.5 மீட்டர் வந்துட்டு ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு ஹிப் பெல்ட்டும் வந்துட்டு கஸ்டமைஸ் ஹிப் பெல்ட் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹிப் பெல்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டேப்லெட் பீட்ஸ் க்ரீன் கலர் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த லக்கான்ஸ் பாருங்கள். நம்ம கோன் டாசல் ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக கட் ஒர்க் வந்துட்டு ஃபினிஷிங் ஆகிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல். ஸோ ரொம்பவே ஈஸி தான். நம்ம அந்த ஷோல்டர் கூட கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கட் ஒர்க்கில் வந்துட்டு ஷோல்டர் கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது அந்த வளைவு வந்துட்டு கரெக்டாக வரணும். ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி. உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவாக இருந்தாலும்
உங்களோட பட்ஜெட்குள்ளார கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன் மூலியமா ரொம்ப சீக்கிரமாகவே கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் 1 ஆர் 2 மந்த்தில் வந்துட்டு அதுக்கான அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் அதோட ஆஃப் சாரீ செட்டு ஃபுல்லாக உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ஒரு ஆஃப் ஒயிட்டில் கஸ்டமர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் அதில் ப்ளவுஸ் அப்டேட், கஸ்டமரோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. நான் உங்களை இன்னொரு அட்டகாசமான டிசைனிங் வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.